Hallelujah, 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 hallelujah. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். ஹalleluya, ஹalleluya. நம்மால வேலையிலும் ஆண்டவரே இந்த அமாவாசை ஜெப கூடுகையுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சத்துனுடைய எல்லா போராட்டங்களையும் முறியடிக்கத்தக்கதாய் தேவ வல்லமை கடந்து வரத்தக்கதாய் ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் பிசாசுடைய பிடியிலும் மந்திர சுனிய செய்வினையிலும் அகப்பட்ட யாவரை என்னிடத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. பா விடுவிக்கும்படியான தேவ வல்லமை இறங்கட்டும், சபையில் இறங்கட்டும், எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்கட்டும். சத்துரு எந்த விதத்தில் எங்களை வஞ்சித்திருக்கிறானோ ஆண்டவரே, எங்களை பயமுறுத்தி இருக்கிறானோ, திகில்களும் பயங்களும் எங்களை சூழ்ந்திருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படியாய் கடந்து வருவீராக. ரபௌஷ கன்யாத்துரா தகதரமா சனமா தியானமோ ஷலகதரபௌதிய ரபௌதர பலவா. கர்த்தர் இந்த நாளை ஆசுவத்து தாங்கப்பா. உங்களுடைய சமூகத்தை காத்திருப்பது அது ஒரு நாளும் வினோதமாய் போகவே போகாது ஆண்டவர். அப்படியா இந்த நாளை நீர் ஆசுவத்து தரப்படுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூடுகை நீர் ஆசுவத்து ஆண்டவரே நாம மகிமைக்கென்றே ஆண்டவரே பலத்தை கிரிகளை நாளை நடப்பையும் ஆண்டவரே வருகிறவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்மை நம்புகிறவர்களுக்குள்ள ஆண்டவரே எந்த சூழ்நிலையில எங்கே இருந்தாலும் அவளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாக நம்ம நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம்பா. எங்கள் ஜெபத்தை தள்ளாமலும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறவராக கடந்து வருவீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரை, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், வியாதி நீங்கட்டும், குறைவுகள் மாறட்டம்ப்பா. எல்லா பிசாசுடைய தந்திரங்களிலிருந்தும் கண்ணிலிருந்தும் மாயான ஆண்டவரை மறைவான வலையிலிருந்தும் நாங்கள் தப்பி வைக்கத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவர். இந்த நாளிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக. உலகத்தில் இருப்பவனிலும் எங்கள் இருக்கிறவனில் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கடந்து வருவீராக. அப்பா அந்த மாறாத தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களை அடுவரின் முறித்து போடுவீராக. கர்த்தர் இந்த நாளை ஆஸ்வத்து தருவீராக ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இடைப்பறது போடுவதற்கு நன்றி சார். 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருந்தாங்க, நான் நடுவில் இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்க நடுவில் நீங்க இருங்கப்பா. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்திர
காக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சொல்லுவோமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னதுதான், எங்க தேவன் நல்லவர், என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் நீ இருக்கிற பிரச்சனை மறக்க மாட்டோம். தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்ல
நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத வல்லம் பெரும் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவர். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, கணுக்காலை உயிர்ப்பிக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி வந்திருக்கிற எங்களை வெட்கப்படுத்தாதே. வெட்கம் எங்களுக்குரியதல்ல, சத்துருக்களுக்குரிய. சத்துருவுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிதோடு செய்கிறவர். எங்க மத்தியில் எழுந்திருங்க ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா வான மண்டல கொள்ளாத ஆவியின் கிரிகளை நிர்மூலமாக்கி போட தேவ வல்லமை கடந்து வரட்டும். அவருடைய வல்லமை அங்கே ஆளுகை செய்யட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆளும். கர்த்தருடைய ஆவியார் வேண்டும். எல்லா சத்துடைய போராட்டங்களிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களை இருக்கிறவர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் இந்த மாலை வேளையிலே எழுந்திருங்க. எல்லா அந்தகார சத்தின் கிரிகளை முறியடிக்க தேவ மகிமை, தேவ வல்லமை ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யட்ட மாட்டார். மனுஷனை எங்களை நினைக்கலாம், அவர்தான் இங்க விழுந்து போனாங்க, அவர்தான் விழுந்து போனாங்க என்று நினைக்கலாம். ஆனால் எங்களை தூக்கி எடுக்கிறவர், எங்களை உயரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர், உன்னத்திலே ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்துகிறவர் நீரல்லவா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து அதன்படி நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து ஓடத்தக்கதாய், சத்துருடைய எல்லா சதி மோசங்களை முறியடிக்கத்தக்கதாய் தேவ மகிமை இந்த மாலை வேளையிலே வெளிப்படட்டும். ஒவ்வொருக்குள்ளும் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரை அப்படிப்பட்ட கிரியைகளை நாளில் நடப்பிக்க போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் மத்தியில் ஈடுபடும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று பதில் உண்டாக முடியாது. கர்த்தர் கிருபை செய்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 நாம் வாசிக்கலாம். பக்கம் 177. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், பிசாசினாலே அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க வல்லவராய் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் பிசாசுடைய கட்டுகளை இடையே இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் விடுவிக்க அவருடைய வார்த்தை வல்லமையுள்ள கடந்து போகிறது. யாருக்குள்ள அப்படிப்பட்ட பயங்கள் காணப்படுகிறதோ, மந்திர சூனிய சேவனைகள், பிசாசுடைய தந்திரங்கள், போராட்டங்கள், கட்டுகள், கண்ணிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது தேவனுடைய வல்லமை அங்கே அவர்களுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். எல்லா அந்தகார சத்தின் கிரிகளும் முறியடிக்கப்படட்டும். தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இறங்க போறதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசங்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அவர் செய்வார். இந்த மாலை வேளையிலும் அப்படி பிசாசுடைய அடிமைத்தனத்தில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் தேவனுடைய வார்த்தையானது இப்போதே தேவனுடைய வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொள்ளும் அப்படிப்பட்ட வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. பிசாசுடைய தந்திரத்தினாலே, கண்ணியினாலே, மறைவான வலையினாலே சிக்கி தவிக்கிற பலவிதமான குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, கலகத்தின் ஆவி, உலகத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது எல்லா கட்டில உடைக்கிறோம். ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களா? வேதம் அழகா சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினா மெய்யாவில் பிசாசு பலவிதமான பாவங்களை செய்து
அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி அப்படியா தேவனை கிட்டி சேராதபடிக்கு அவனை என்ன பண்றது, ஆளுதல் செய்கிறது. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இந்த மாத வேளையிலே தேவன் விடுவிக்கும்படியாக வார்த்தை கடந்து போகிறது. ஒவ்வொரு குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாக விடுதலை. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்ததினாலே தேவன் அவன் மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நல்ல கரந்தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை மேற்கொள்ளாது, பிசாசுடைய தந்திரங்களை ஒன்றும் செய்யாது. அவன் எங்கள் மேல் வைத்த அதிகாரத்தை தேவன் எடுத்து போட்டார். நாங்கள் அவன் மேல் அதிகாரம் சேர்த்துவிட அவருடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்க இந்த மாலை வேளையில் அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 4 கூட இந்த வார்த்தை தொடர்ந்து அங்கு செயல்படுகிறது. வார்த்தை நாம் கவனிப்போமானால் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்க. நான் 17ஆம் வசனம் அங்க பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப பாருங்க, இன்னும் வேதனுடைய வார்த்தையை, தேவனுடைய சுவிசேஷம் செல்லாத வாசல்கள் உண்டு. அந்த வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த மாலை வேளையில திறக்கப்படுவதாக. சுவிசேஷத்துக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லா சத்துரு போராட்டங்கள் தேவன் முறியடிப்பாராக. ஹல்லேலூயா. தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். ஹல்லேலூயா. பலவிதமான துன்பத்தினாலே, துயரத்தினாலே, கட்டுகளினாலே, வியாதியினாலே அகப்பட்ட யாவரையும் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அப்படிப்பட்ட வல்லமையோடு இறங்கும் பொழுது எல்லா கண்டிகளும் எல்லா வியாதிகளும் அவர்களுடைய நீங்கும்படியாய் கர்த்தர் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை அதிகாரமாய் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. இதை பார்க்கிறவர்களுக்குள்ளும் கேட்கிறவர்களுக்குள்ளும் அந்த வார்த்தை கிரியில் நடப்பிக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இருந்தையும் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், இதயத்திலே பாரத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்கிற அவர்களை ஆண்டவர் என்ன சொல்றாராம், அவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அவர் பலவிதமான அடிமைத்தனத்தின் முகங்கள் அங்கே காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை அவர் என்ன பண்றார், விடுதலையையும், குருடனுக்கு பார்வை, இன்னும் தேவனை அறிகிற அறியாத மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசுடைய கட்டளை பிடித்து அந்த மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் அறியத்தக்கதான வழிவாசலை ஏற்படுத்தவும் இந்த வார்த்தை கடந்து போகுது. குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும். ஹல்லேலூயா. தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் என்ன பண்ணார், தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணார், தமது அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அனுக்கிரக வசம், அனுக்கிரக வருஷம் பிரசித்தப்படுத்தும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து என்று சொல்லப்படுகிறது. தேவன் இந்த மாலை வேளையில அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு உள்ளாக கடந்து வருகிறது. நாம் அப்படி எழுதிருப்போமா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாலை வேளையில உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம், எங்களை நீர் வெட்கப்படுத்தாதையும். ஆண்டவரே எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திர பிசாசுடைய தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக. தேவ மகிமை இந்த நாளிலே வல்லமையாக இறங்கி எங்களுக்குள்ள கிரிகளை நடப்பிக்கட்டும். ஹல்லேலூயா. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த சொல்லுமா, விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார்.
நன்றி சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியில காணப்படுகிற பிசாசுடைய தந்திரங்களை தேவன் முறியடிக்கணும். தேவ மகிமை வெளிப்படணும். அவளுக்கெல்லாம் தேவன் ஒரு விடுதலை கொடுக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவளுக்குள்ளே உண்டாகணும். அது மாத்திரமல்ல, பிசாசுடைய தந்திரத்தினால் மந்திர சூனிய செய்வனால் வியாதியிலே வியாகப்பட்ட யாவரையும் தேவன் விடுவிக்க முடியாது. தேவ வல்லமை இப்பொழுதே சத்திலும் இருக்க எல்லாரும் ஒவ்வொருவரை தொடர்பதற்காக பாவத்திலும் பிசாசுடைய பிடியிலும் மந்திர சூனியிலும் விடப்பட்ட யாவரையும் தேவன் விடுவிக்க முடியாத உடைய வல்லமை கடந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவே எனக்கு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா என்று சொல்லத்தக்கதாக ஜனங்கள் சபையை தேடி ஓடி வரணும். தேவனுடைய ஆலயம் அப்படியா சபை ஜனங்களால நிரப்பப்படணும். அது மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற கணவன் மனைவிக்குள்ளே கசப்பு, பிரிவினை, சண்டைகள் இதை உண்டாக்கி தேவனை கிட்டி சேராதபடிக்கு தடைப்படுகிற கட்டுகள் எல்லாம் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஓ கணவன் மணியா இணைந்து தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து வர முடியாது. கர்த்தர் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் கீழ்ப்படியாத தன்மை. பிசாசு அவனை பலவிதமான கண்ணியினாலே அவர்களை வலையினாலே அவர்களை சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கண்ணியிலும் மறைவான மலையிலிருந்தும் தேவன் விடுவிக்க முடியாது. தேவ வல்லமை கடந்து போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தர் அப்படியே அவர்கள் விடுதலை ஆக்குங்கப்பா. அது மாத்திரமல்ல, சபையில காணப்படுகிற குழப்பங்கள், பிரிவினைகள், அது மாத்திரமல்ல கலகங்கள், இப்படியே சபையை கெடுக்கிற, ஒருமனத்தை கெடுக்கிற பொல்லாத ஆளுடைய கிரிகளா இயேசுவின் நாமத்தால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஒன்றுமில்லாமல் போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கட்டப்படுகிறோம். கர்த்தர் அப்படியா என்ற ஊழுக்குள்ளும் தேவ சமாதானம் பெருகும்படியா கர்த்தர் உதவி செய்யட்டும். அது மாத்திரமல்ல, எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தரித்திரம், எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தரித்திரம். அந்த தரித்திரத்தை உண்டாக்குற பிசாசினுடைய எல்லா விதமான காரியங்கள், திருடவும் கொள்ளவும் அழுக்குமின்றி வேறென்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அதை பரிபூர்ண படும் வந்தேன். அப்படியா அவன் கையின் பிரயாசத்தின் மேல கை வைத்திருக்கிற அந்த கையை இயேசுவின் நாமத்தை கையை கர்த்தர் ஆண்டவரே அவர்களை வந்து விடுதலை ஆக்கி அவருடைய கையின் பிரயாசங்களாம் ஆஸ்வதிக்கப்பட்டு தேவனுக்கு முன்பாக அவர்கள் நற்சாட்சிகளாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்து போவதற்காக சொல்லுவோமா. சோத்திரம். அது மாத்திரமல்ல, பலவிதமான வியாதிகள், சுகர் வியாதி, கேன்சர் வியாதி, டிபி. இப்போ கூட கடந்த நாட்களில் வேறு சிஎம்சியிலே கொரோனா ஒரு ஆள் வந்து மறைச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படி மீண்டும் அப்படிப்பட்ட கொள்ளை வியாதிகள் அவருடைய தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியா தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைக்கு ஆதரவாக இருப்பதற்காக நல்ல கரத்தை ஆதரவாக விசேஷ பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திலும் இறக்கணும். தேவனுடைய அக்கினி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளணும். எல்லா சத்துடைய போராட்டத்திலிருந்து விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. சங்கார தூதருக்கு இங்க அதிகாரம் இல்லை. தேவனுடைய நாமம் அவருடைய வீட்டின் மேல தெளிக்கப்படும். இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் விசுவாசிகள் அநேகர் ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க முடியாத ஒரு தருணத்தை ஆண்டு கொண்டு வரணும். ஏன்னா ஊழியனாலே பலவிதமான காரியங்கள் அவங்கள என்ன பண்ணுது, பயமுறுத்தி இருக்கு. முன்வரத்துக்கு செய்யறதுக்கு அவங்களுடைய காரியங்களே அவங்கள என்ன பண்ணுது, தடை பண்ணுது. இப்படிப்பட்ட தடை பண்ணுகிற அவங்களுடைய மாம்சத்துல தோன்றுகிற எல்லா பலவீனத்தின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இன்றைக்கு